வணக்கம். நான் உங்கள் லட்சுமி கடாட்சம் சாந்தா பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி அட்சய திருதியை நிறைய பொருட்கள் வாங்கிட்டே இருக்கோம். தங்கம், வெள்ளி இந்த மாதிரி பொருட்கள் வாங்க முடியலன்னா கவலையே படாதீங்க. ஒரு சில எளிமையான பொருட்கள் என்னென்ன வாங்கலாம், மகாலட்சுமிக்கு உகந்த என்னென்ன பொருட்கள் வாங்கலாம், அதை பற்றி தான் இந்த அவசர பதிவு தான் இது. நான் இப்போ தான் வாங்கி முடித்தேன். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நம்மளால் முடிஞ்ச ஒரு சில பொருட்களை வாங்கலாம். ரொம்ப சந்தோஷமாக வாங்கணும். அதுதான் இந்த முதல் பாயிண்ட்டாக நான் வைக்க போகிறது. எந்த பொருள் வாங்கினாலுமே நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாங்கினீங்கன்னாவே அதுவே நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சத்தை கொண்டு வந்து வைக்கும். காலையில் நம்ம வீட்டில் இப்போ தான் சிம்பிளாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. கோயிலுக்கு போகிறவங்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் கோயில் போனால் ரொம்பவே சிறப்பு. முடியாதவங்க வீட்டில் நல்லபடியாக சாமி கும்பிடலாம். மகாலட்சுமியும் குபேரனையும் சேர்ந்து வழிபடுறது ரொம்ப விசேஷம். இன்றைய நாள் மிகவும் அற்புத நாள். ஏன் நினைக்கிறோம்னா, அட்சய திருதி அன்னைக்கு மகாலட்சுமி திருமாலின் மார்பில் இடம்பெற்ற நாள். அதனால தான் இன்றைக்கி மகாலட்சுமியும் பெருமாள் விஷ்ணு பகவானுடைய பாதங்களையும் சேர்த்து வச்சு வழிபட்டால் ரொம்பவே சிறப்பு. பொதுவாக வெள்ளி, செவ்வாய் மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்களில் வாங்கலாம். மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்கள் 108 பொருட்கள் இருக்குது. நம்மளால் முடிஞ்ச மிக எளிமையான பொருட்கள் வாங்கினாலும் ரொம்பவே சந்தோஷமாக வாங்கணும். இந்த மாதிரி பொருட்கள்லாம் ரொம்ப ஈஸியாக வாங்க முடிஞ்ச பொருட்கள். அதுதான் இந்த பதிவில் நான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப எல்லாராலையும் எளிமையான பொருட்கள் சொன்னோம்னா எல்லாராலையும் வாங்கி சந்தோஷம் அடையலாம். எல்லோரும் அட்சய திருதியை சந்தோஷமாக கொண்டாடலாம். ஜாதிக்காய், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் மகாலட்சுமிக்கு ரொம்பவே உகந்தது. துவரம்பருப்பு, கல்லுப்பு, பச்சரிசி, ஏலக்காய், மஞ்சள் குங்குமம், வெல்லம், கல்கண்டு, மஞ்சள் இந்த மாதிரி ஒரு சில பொருட்களை வாங்கினீங்கன்னாவே சிறப்பான விஷயங்கள். இந்த மாதிரி பொருட்கள் வாங்கினாவே போதும். தங்கம் வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி பொருட்களை ஏதாவது எல்லாமே வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. உங்களால் முடிஞ்ச பொருட்கள்லாம் வாங்கிக்கோங்க. ரொம்ப சந்தோஷமாக வாங்குங்க. ரொம்ப சந்தோஷமாக வாங்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக வாங்குங்க. அப்போ தான் அந்த பொருட்கள் மங்களகரமான பொருட்கள் நம்மக்கிட்ட சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதுக்கப்புறம் விசேஷம்னாவே நிறைய பூக்கள் வாங்குவோம். பூக்களில் பார்த்தோம்னா ரோஜா பூ கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சு. தாமரை குபேரனுக்கும் மகாலட்சுமிக்கும் ரொம்பவே உகந்தது. அதனால் அது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அருகம்புல், கொஞ்சம் மறிக்குழந்து அம்மன் வச்சுருக்கனால மறிக்குழந்து வாங்கியிருக்கேன். ரோஜா பூ கொஞ்சம் நிறையா வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் கலர் ரோஜா பூ வாங்கியிருக்கேன். மரு வாங்கினேன். அருகம்புல் வாங்கியிருக்கேன். பிள்ளையார் வச்சு சாமி கும்பிட்றதுனால அருகம்புல் வாங்கியிருக்கேன். சம்பங்கி பூ கொஞ்சம் வாங்கியாச்சு. இந்த மாதிரி பூக்கள் கொஞ்சம் வாங்கியாச்சு. நிறைய பூக்கள் வாங்கணுன்ட்டு இல்லை. இதெல்லாம் நான் கொஞ்சம் நிறைய சாமி படம் வச்சுருக்கறனால நான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக வாங்கிக்கோங்க. இந்த பூக்கள்லாம் வாசனை மிக்க பூக்கள். வீட்டில் வாங்கினா ரொம்ப நல்லதுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த பூக்களில் மல்லிகைப்பூ கிடைக்கல. இன்னும் மல்லிகைப்பூ சாயங்காலமாக வாங்கலான்ட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு சில பூக்களை வாங்கிக்கிட்டு சாமியை அலங்காரம் பண்ணி பூஜை செய்யுங்க. இது எல்லாமே நல்ல விசேஷமான வீட்டுக்கு வளர்ச்சி தரக்கூடிய பொருட்கள் தான். இந்த மாதிரி பொருட்களை மங்களகரமான பொருட்கள் வாங்கினாவே அட்சய திதியே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதைத்தான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். எளிமையான பொருட்களில் நம்ம முடிஞ்சதை செஞ்சோம்னாவே போதும். இந்த மாதிரி ரொம்ப எளிமையான பொருட்களை வாங்கி அட்சய திதியை சாமி கும்பிட்டாவே போதும். இதைத்தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன். நிறைய வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை. நான் இன்றைக்கி பூ வாங்கிறது கூட நிறைய வாங்கியிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் சாமி படங்கள் நிறைய இருக்கிறதுனால சாமி படம் இதுக்காக வாங்கியிருக்கேன். உங்களுக்கு தேவையானது வாங்கினா போதும். இதில் கொஞ்சம் வாங்கினா கூட போதும். இது மொத்தமே இந்த எல்லாம் வாங்கிறதுக்குமே என்னாலுக்கு 500 ரூபாய் தான் ஆச்சு. இது எல்லாராலையும் மேக்ஸிமம் நம்மளால் வாங்க முடியும். அதனால தான் நான் இந்த பதிவை அவசர பதிவுன்னு சொல்லியிருக்கேன். மங்களகரமான பொருட்களை வாங்கி அட்சய திருதியை மேன்மேலும் நம்ம வீட்டில் வளர்த்து கொண்டு வந்து சேர்க்கணும். அதைத்தான் இந்த பதிவு மூலமாக சொல்லியிருக்கேன். மிக்க நன்றி. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கி எல்லோரும் சந்தோஷமாக அட்சய திதியை கொண்டாடலாம். நன்றி.